ஒரு வழியாக இந்த 2025ஓட கடைசி கட்டத்தை நெருங்கிட்டோம். அதனால் நம்ம இந்த வருஷத்தில் வந்த முக்கியமான அப்கமிங் மூவிஸோட அப்டேட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் 2026லையும் 2027லையும் ரிலீஸ் ஆக போகிற முக்கியமான படங்களை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். அதில் நம்ம தமிழ்நாடு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அச்சு வினோதோட டைரக்ஷனில் தளபதி விஜய் நடிக்கிற ஜனநாயகன் இந்த படம் ஜனவரி 9, 2026 ரிலீஸ் ஆக போகுது. அப்படி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சுதா கங்குரா டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிக்கிற பராசக்தி இதுவும் ஜனவரி 10, 2026 ரிலீஸ் ஆக போகுது. அப்படியே அந்த வருஷமே சம்மரில் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2ங்கிறது ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை எடுக்கிறது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நெல்சன் நடிக்கிறாரு, நம்ம தலைவர் நடிக்கிறாரு. இந்த படத்தில் ஏகப்பட்ட கேஸ்டிங்கிறது இருக்க போகுது. ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்தே ஆளுங்களை இறக்கி இருக்கிறாங்க. படம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டுங்கிறது 12th ஜூன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு கன்ஃபார்மான ரிலீஸ் டேட்டுன்னு தெரியல, பொறுத்து பார்க்கலாம். ஆனா 2026ல இந்த ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து முக்கியமா 2026ல ரிலீஸ் ஆக போற படம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பெட்டின்னு ராம் சரணோட படம். இந்த படத்தை டைரக்ட் பண்றது யாருன்னா புஜி பாபு சனா, இவர் தான் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துல ராம் சரண், ஜான்வி கபூர் அவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. முக்கியமா ஜான்வி கபூருக்காக எல்லாரும் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேஸ்டிங் மட்டும் இல்லாம முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்டிங் 2 இருக்குது. திரிஷா, விஜய் சேதுபதி இவங்க 2 பேரும் இருக்கிறதா போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா ரொம்பவே பார்க்கக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படம் வந்ததுக்கு அப்புறம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் எந்த படம்னு பார்த்தீங்கன்னா நானியோட பாரடைஸ். இந்த படத்துக்கும் ஹைப்புங்கிறது அதிகமாக தான் இருக்குது. நானியோட லுக்குங்கிறது பயங்கரமாக இருந்துச்சு. மனுஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணி பயங்கரமாக உள்ள இறங்கி இருக்கிறாரு. அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது. மனுஷன் பாடியெல்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாரு. பார்ப்போம். அதுவும் இல்லாமல் அதுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர்னு ஒன்று விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்துட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசியிருந்தாங்க. அது கூட ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருந்தது. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா ஸ்ரீகாந்த் ஹொடேலா. இவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். படம் நல்லா இருக்கும்னு நம்புறேன். அடுத்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜமௌலியோட வாரணாசி. இந்த படம் 2027ல தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல பிரியங்கா சோப்ரா, பிருத்திவிராஜ், மகேஷ் பாபு எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இது ஒரு மித்தாலஜிக்கல் சயின்ஸ் ஃபிக்ஷன் மல்டிபிள் ஜானரை கொண்ட ஒரு படமா இருக்க போகுது. அட்வென்ச்சர்லாம் இருக்க போகுது. இந்த படத்துல மகேஷ் பாபு நடிக்கிறதா எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது. அந்த ஆளுக்கு மூஞ்சில எந்த ரியாக்ஷனுமே வராது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல கூட அவருக்கு எந்த ரியாக்ஷனுமே வரல. மாட்டு மேல உட்காந்துக்கிட்டு ஒய்யாரமா வந்துட்டு இருந்தாரு. தம்பி கீழ இறங்கு. ஓகே, தேங்க் யூ கீழ இறங்கு. இந்த படத்தில் எந்த மாதிரி அவர் ரியாக்ட் பண்ண போறாருங்கிறதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இந்த படமும் 2027ல ரொம்ப முக்கியமான படமாக ரிலீஸ் ஆக போகுது. பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுங்கிறத. நம்ம யஷோட டாக்ஸிக் இந்த படமும் 2026ல தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு ஹைப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கேஜிஎஃப்க்கு அப்புறம் நம்ம யஷோட படங்கிறதுனாலயே ஹைப் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஒரு கேங்ஸ்டர் மூவி மாதிரியான ஒரு மூவியா தான் இருக்க போகுது. பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா கீது மோகன்தாஸ். இவங்க தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாங்க. இந்த படமும் 2026ல ரிலீஸ் ஆக போகுது. அப்படியே வடக்கு சைடில் பார்த்தோம்னா ராமாயணா படம் ரிலீஸ் ஆக போகுது 2026ல. இந்த படத்துக்கும் ஹைப்புங்கிறது ஏகப்பட்டது இருக்குது. இந்த படத்தில் ரன்பீர் கபூர் அண்டு சாய் பல்லவி நடிக்கிறாங்க. அதுக்காகவே ஹைப் அதிகம். அது மட்டும் இல்லாமல் வில்லனா யஷ் நடிக்கிறாரு. அதுக்கே இன்னும் ஹைப் அதிகமாக இருக்குது. இந்த படத்துக்கு ஏகப்பட்ட பட்ஜெட் போட்டு எடுக்கிறாங்க. ரொம்ப அதிகமான பட்ஜெட்டுங்கிறது இந்த படத்தில் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்புறம் ஏஆர் ரஹ்மானும் ஹான்ஸ் ஜிம்மரும் மியூசிக் போடுறாங்க. அதுக்கும் ஹைப் அதிகமாக இருக்கு. ஹைப் அதிகம் தான், ஆனால் எடுத்துக்கதையும் எடுத்துட்டு இருக்கானுங்க. இதுக்கெல்லாம் காசு செலவு பண்ணுறானுங்க. ஒரு நல்ல படம் எடுக்கிறவங்களுக்கு காசு செலவு பண்ண மாட்டேங்கிறானுங்க. வடக்கு சைட்லயே இன்னொரு படம் பாத்தீங்கன்னா ஷாருக் கானோட கிங். எனக்கு இந்த படத்து மேல எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது. இந்த படத்தோட அந்த டீசருங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஷாருக் கானோட லுக்கும் நல்லா இருக்குது. பாப்போம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். F1 லுக்ல எல்லாம் வந்திருந்தாரு மனுஷன். இந்த படத்தோட காஸ்டிங் லிஸ்ட்ங்கிறதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. சல்மான் கான், தீபிகா படுகோனே, ராணி முகர்ஜி, அபிஷேக் பச்சன், அனில் கபூர் இவங்க எல்லாருமே இருக்க போறதா போட்டுருக்காங்க. இவங்க எல்லாருமே இருப்பாங்களான்னு பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியதான். ஹாலிவுட் சைட்ல போனோம்னா நம்ம தலைவர் கிறிஸ்டோபர் நோலனோட தி ஆடிசி படம் 2026ல தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கும் ஏகப்பட்ட ஹைப் இருக்குது. ஆடிசிஎஸ் கதையை எப்படி நம்ம தலைவர் பார்வையில இருந்து இந்த படத்தை எடுத்திருக்காருங்கிறத கண்டிப்பா பார்த்தே ஆகணும். எஸ், இந்த படத்துக்கும் ஹைப் அதிகம். உள்ளார டாம் ஹாலண்ட் இருக்காரு, செண்டாயா இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் கேஸ்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து எப்படி இருக்குங்கிறத. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இதுவும் 2026ல தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கும் ஹைப் அதிகம் தாங்க. இந்த படம் கிரவுண்டடா வேற பிரசன்ட் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள நிறைய கேஸ்ட் மெம்பர்ஸ் இதுலயும் இருக்கிறாங்க. ஹல்க் எல்லாம் திரும்ப வர போறாரு, பனிஷர் வர போறாரு, அப்புறம் மேக்ஸ், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மேக்ஸ்ங்கிறவங்க உள்ளார இருக்கிறாங்க. அவங்களுக்கு முக்கியமான ரோல் பிளே ஆயிருக்கு. அவங்க டூம் ஸ்டேலையும் வர போறாங்க. அதனாலேயே இந்த படத்துக்கு ஹைப்புங்கிறது ஏகப்பட்டது. இவ்வளவுதான் இல்ல, இந்த படத்தையும் பொறுத்திருந்து ஹைப்போட பார்க்க தான் போறோம்.
இந்த படத்தோட கனெக்ட் ஆக போறது டூம்ஸ்டே. ஸ்பைடர்மேன் இருந்தா டூம்ஸ்டேவும் இருந்தாகணும். நம்ம தலைமை ஆர்டிஜே நடிக்கிறாரு. நாஸ்டாலஜிக்கான பழைய அவெஞ்சர்ஸ் ஒன்னா சேர போறாங்க. கேப்டன் அமெரிக்கா, தோர், ஆர்டிஜே எல்லாரும் இந்த படத்துல இருக்க போறாங்க. இந்த படத்துக்கு ஹைப் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இல்ல, கம்மியா தான் இருக்கு. எனக்கே அவ்வளவா ஹைப் எல்லாம் ஆகல. எல்லாமே நாஸ்டாலஜிக் ஃபீலை வச்சு இந்த படத்தை ஒப்பேத்திடலான்னு பார்த்துட்டு இருக்கிறானுங்க. அது நடக்குதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு தேவையில்லாத அணிதான். ஏன்னா நடுவுல கேண்டரைன சிட்டி தான் வந்திருக்க வேண்டியது. இவனுங்க டூம்ஸ்டேவை மாத்தி ஜானத்தன் மேஜர்ஸ் கேஸ் எல்லாம் போய் என்னவோ ஆயிடுச்சு. சரி விடுங்க, இருந்தாலும் ஒரு ஹைப் இருக்குதான் செய்யுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் அனிமேஷன் சைடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் மேரியோவோட செகண்ட் பார்ட்டுங்கிறது 2026ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டே நல்லா கலெக்ஷனை பார்த்துருந்துச்சு. செகண்ட் பார்ட்டுங்கிறதும் நல்ல கலெக்ஷனை பார்க்கணும்னு நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபேமஸான அனிமேஷன் படத்தோட 5வது பார்ட் தான் 2026ல ரிலீஸ் ஆக போகுது. அது வேற எதுவும் இல்லை, டாய் ஸ்டோரி 5 தான். இதுக்கு எதுக்குடா 5? எதுக்குடா பார்ட் 5? இது 3யோடய முடிஞ்சிருக்க வேண்டியது. ஏன்டா இழுத்துட்டே போறீங்க? எத்தனை பார்ட் தான் எடுத்துட்டே இருப்பானுங்கன்னு தெரியல. இந்த படம் ரொம்பவே கிளீனா ஃபீல் ஆகுது. இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பழைய படத்தோட அந்த அனிமேஷன் ஸ்டைலுங்கிறது தான் பிடிச்சிருந்துச்சு. அதுதான் ஒரு மாதிரி ஒரு சைல்ட்ஹுட் ஃபீலை கிரியேட் பண்ணிச்சு. இப்போ கிளீனா பார்க்கக்குள்ள அது பார்க்கணுங்கிற எண்ணமே வர மாட்டேங்குது. பட் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம், நல்லா இருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் அடுத்த படம் கோட்டுன்னு ஒரு படம். இந்த படத்துல ஆடு வந்துட்டு பேஸ்கெட் பால் விளையாடுது. அதை பேஸ் பண்ணின ஒரு படம். இதுவும் 2026ல ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் பார்க்கக்குள்ள நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை போய் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு சீரீஸ்க்கான சொல்லப்படாத கதையை அனிமேஷன் ஸ்டைல்ல கொடுக்க போறாங்க. அது வேற எதுவும் இல்ல, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டைல்ஸ் ஆஃப் 85. இதுவும் 2026ல ரிலீஸ் ஆக போகுது. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல சொல்லப்படாத கதையை அனிமேஷன் சீரீஸா கொடுக்க போறானுங்க. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. இதை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. அண்ட் இந்தியன் சைட்ல 2027ல பெஸ்ட் அனிமேஷன் படமா வர போறது தான் பாகுபலி எட்டர்னல் வார். இந்த படம் 120 கோடி பட்ஜெட்ல எடுக்க போறானுங்க. இது வரைக்கும் இங்க போட்ட அனிமேஷன் படங்களோட பட்ஜெட்லயே இதுதான் அதிகமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு பயங்கர குவாலிட்டியா இருக்கு. அனிமேஷன் ஸ்டைலுங்கிறதும் 3D கம் 2D சூப்பரா இருக்கு. படமும் சூப்பரா இருக்கும்னு நம்புறேன். ராஜமௌழி நம்மளை ஏமாத்தாம நல்ல நல்ல படங்களா கொடுக்குறாரு. இதுலயும் ஏமாத்த மாட்டாருன்னு நம்புறேன். ஸோ இதோட இந்த அப்டேட்ஸ் எல்லாம் முடிஞ்சது. இதில் நான் நிறைய படங்களை மிஸ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் என்னங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இந்த படங்களை பத்திலாம் சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை ஷார்ட்ஸ்ல சொல்லலாம். அதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.